போன வீடியோவோட கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்ப்போம். அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனை எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்குறோம். அதில் 5th சம் ஃபைண்ட் த சம் ஆஃப் 7p + 6q 5p - q q + 16p. ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு p வேரியபிளெலாம் பக்கத்தில் எழுதிக்கணும். இங்கே p இங்கே இருக்குது, எழுதிக்கலாமா? 7p + 6q + 5p. இது நான் கொஸ்டினை சம்னா ப்ளஸ் சைன் போட்டு எழுதிட்டுருக்கேன். இந்த 2 டேர்முக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் சைன், இந்த 2 டேர்முக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் சைன் போட்டு எழுதிட்டுருக்கேன். 7p + 6q + 5p - q + q + 16p. நெக்ஸ்ட் டேர்ம் 7p 5p 16p. இந்த 3ஐயும் பக்கத்தில் எழுதிக்கலாம். 7p + 5p + 16p. நெக்ஸ்ட்டு q டேர்மு 6q. நெக்ஸ்ட் டேர்ம் -q -q + q. -q + q கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். 7 5 16 இந்த p டேர்ம் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 7 5 12 12 + 6 28. இது கேன்சல் ஆயிடுச்சு. இந்த க்யூவும் -க்யூவும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 6 + 6q. இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு q டேர்ம் ஆட் பண்ணுறோம். 7p + 5p + 16p. 7 + 5 12 12 + 16 28. p + 6q. செகண்ட் சம் a + 5b + 7c 2a + 10b + 9c. ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து எழுதிக்குவோம். a + 5b + 7c. இந்த 2 டேர்முக்கும் நடுவில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். + 2a + 10b + 9c. ஃபஸ்ட்டு a டேர்ம் எழுதிக்கலாமா? a டேர்ம் 2a. இதில் 2 டேர்ம் தான் இருக்குது, அதனால் இங்கே a இங்கே 2a. a + 2a. b 5b 10b + 5b + 10b. c 7c + 9c. aயும் 2aயும் ஆட் பண்ணால் 3a. நெக்ஸ்ட்டு 5bயும் 10bயும் ஆட் பண்ணால் 5 + 10 15. நெக்ஸ்ட்டு 7 + 9 16. The answer 3a + 15b + 16c. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் mn + t 2mn - 2t - 3t + 3mn. mn + t + 2mn - 2t. இங்கே ப்ளஸ்ஸு -3t + 3mn. mn டேர்மெலாம் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஈக்குவல் mn + 2mn - இது t டேர்மா இந்த இருக்குது mn டேர்மு + 3mn. நெக்ஸ்ட்டு t டேர்மெலாம் எழுதிடலாம். இந்த இருக்கு mn ப்ராக்கெட் போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க. t - 2t - 3t. இங்கே mnக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அப்போ 1ன்னு நம்ம நினச்சிக்கணும். அதில் 1 இருக்குது. இதில் 1 + 2 + 3 0 நினச்சி விட்டுறக்கூடாது. இதுக்கு முன்னாடி 1 இருக்குது. 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3 3 + 3 6 6mn. நெக்ஸ்ட்டு t டேர்மு ஃபஸ்ட் இதில் 1 இருக்குதுன்னு அர்த்தமா? இதை அப்படியே வச்சுக்கலாம். 1 டீனே வச்சுக்கோங்க. இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். சேம் சைனாக இருந்தால் என்னது? அதாவது -2 -3. சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 2ஐயும் 3 ஆட் பண்ணால் 5. பிக்கர் நம்பர் என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. 3 தான் என்னது? கிரேட்டர் நம்பர். அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, -5. -2ஐயும் -3 ஆட் பண்ணால் -5 -5t.
ஈக்குவல் 6mn. திரும்ப இதை ஆட் பண்ணணும். இதில் ப்ளஸ்ஸு இதில் மைனஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் சைனை என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 5ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 4. 14 போட்டுடலாம். இதில் ப்ளஸ் சைனா மைனஸ் சைனான்னு போடணும். அதுக்கு இதில் கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்குது அதில் போடணும். 5 தான் கிரேட்டர் நம்பர், ஸோ மைனஸ் சைன் போடணும். இது தெரியலனா இப்படியே பார்த்துக்கோங்க. 1 மைனஸ் 5 ரெண்டும் ஆப்போசிட் சைனு. சப் பண்ணணும். 4 வரும். பிக்கர் நம்பர் முன்னாடி 5 தான் என்னது பிக்கர் நம்பர், அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தான் போடணும். -4 அதான் -4t. நெக்ஸ்ட் சம், ஃபோர்த்து சம். u + v u - v 2u + 5b. இதை ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேம் எடுத்து எழுதிக்கலாம். u - v 2u + 5v + 2u - 5v. u டேமை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இந்த இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது. இதில் 4 டேர்ம்ஸ் இருக்குது. யூவில் u + u + 2u + 2u. அதுக்கப்புறம் இந்த v இருக்கா, v - v + 5v - 5v. யூக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. 1 + 1 2, 2 + 2 4. அப்போது 4u. இதில் v + v - v கேன்சல் ஆயிரும். 5v - 5v கேன்சல் ஆயிரும். v டேமே வராது. 4u. சாரி, இதில் இந்த இன்னொரு டேம் இருக்குல்ல, நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணல. இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்கா, 2 2 + 2 4 4 + 2 6. அப்போ 6u தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். 5xyz - 3xy 3zxy - 5yx. இந்த டேம் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு 5xyz இருக்குது. 5xyz -3xyயா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3zxy - 5yx. இது xyz, இது zxyன்னு இருக்குது. இதுவும் xyz தான். zxyயை xyzன்னு எழுதலாம். yxஐ xyன்னு எழுதலாம். 5xyz + 3xyz மைனஸ் xyz இந்த 2 டேமா, xy டைம் இந்த 2 இருக்கா, 3xy - 5xyன்னு எழுதிடலாம். yxஐ xyன்னு எழுதிடலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். 5ஐயும் 3 ஆட் பண்ணால் 8. 8xyz -3 - 5. இந்த 2 xy வேரியபிள் சேமாக இருக்கிறத பார்த்தா ஆட் பண்ணணும். -3 - 5 சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 8 கிரேட்டர் நம்பர் முன்னாடியில் எது 5 தான் கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ -8. சப்ராக்ட். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து. சப்ராக்டில் ஃப்ரம்க்கு அப்புறம் எதோ கொடுத்துருக்கணும், அதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு. சப்ராக்ட்னா மைனஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. இந்த மைனஸ் இந்த 3க்குமே காமனாக இருக்குது. இந்த ஒரு டேர்முக்கு மட்டும் கிடையாது, இந்த 3 டேர்ம்ஸ்க்குமே இந்த மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதணும்னா 27x + 5y - 43 + 30x -13x + 12y. அந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் சைன் மைனஸ் ஆகும், மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகும். இது -12y ஆகும். இந்த மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள்லாம் பக்கத்தில் தான். 27x - 13x. ஒய் டேர்மு நெக்ஸ்ட்டு 5y - 12y 5y - 12y. நெக்ஸ்ட்டு -43 + 5. 27 - 13. 27லேருந்து 13 சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 14. 14x. அது நெக்ஸ்ட்டு ஒய் வேரியபிளை சப் பண்ணணும். 12லேருந்து 5 சப் பண்ணால் என்னது? 7. அப்போ இதில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் சைன் போடக்கூடாது. ஏன்னா இதில் 12க்கு முன்னாடி மைனஸ் சைன் தான் இருக்குது. அப்போ இதில் என்னது? ப்ளஸ் சைன் போடக்கூடாது. -7y தான் எழுதணும்.
டக்குன்னு +7y எழுதக்கூடாது. ஏன்னா கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் தான் இருக்குது. -7y. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணுமா? டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் சப் பண்ணணும். கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கும்? கிரேட்டர் நம்பர் 43. அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ இதுக்கு மைனஸ் தான் போடணும். 43லேருந்து 5 சப் பண்ணால் 38. செகண்ட் சம் 3p + 5 ஃப்ரம் p - 2q + 7. ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்குது? அந்த டேர்ம் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சப்ராக்ட்னா மைனஸு 3p + 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். p - 2q + 7. மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? இந்த +3p -3p மாறும். +5 -5 மாறும். -3p -5. இல்லை பிஏ சேம் பக்கத்தில் எழுதலாமா? p - 3p. q -2q மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7 -5. இது கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்மை தனியாக எழுதிக்கணும். p - 3p. பிலேருந்து -3 டிஃப்ரென்ஸ் சைனாக சப் பண்ணணும். 2 வரும். கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது. -2p. இந்த q வந்து ஒரு டேர்ம் தான் இருக்குது. -2q. 7லேருந்து 5 போனால் +2. நெக்ஸ்ட்டு m + n ஃப்ரம் 3m - 7n. ஃபஸ்ட்டு ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதான் எழுதணும். 3m - 7n -m + n. ஃபஸ்ட்டு 3m - 7n அந்த மைனஸ் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ -m -n மாறும். நெக்ஸ்ட்டு 3m - m. 3mலேருந்து -m பண்ணால் 2. 3லேருந்து 1 சப் பண்ணால் எத்தனை? 2. நெக்ஸ்ட்டு -7n -n -7 -8n. சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ -7 -1 இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போது சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 7 8. கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது. அப்போ -8ன்னு போடணும். அதான் இதில் -8n வந்துச்சு. உங்களுக்கு தெரியலனா இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கோங்க இடைவெளியில். இதில் 3m - m -7n -n. இப்படின்னா வேரியபிள் பக்கத்தில் வந்துடுச்சு. அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 2y + z ஃப்ரம் 6z - 5y. ஃபஸ்ட் என்ன எழுதணும்? 6z - 5y -2y + z. சப்ராக்ட் இல்லை, அதனால் மைனஸ் போட்டிருக்கு. மைனஸ் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. 6z - 5y + 2y -2y + z -z. இல்லை z இந்த இருக்கா? இந்த ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கணும். 6z - z y இந்த இருக்குது. -5y -2y. 6லேருந்து 1 போனால் 5. 5z. நெக்ஸ்ட்டு -5 -2. -5 -2 சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். 7. கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? -7y + 5z. இதுதான் ஆன்சர்.